நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் வந்து Maruti Celerio. ஓகே 2015 மாடல், செகண்ட் ஓனர், 40,000 ஓடி இருக்கு. பெட்ரோல் மேனுவல் VXI ஆப்ஷன் வேரியன்ட் வரும். ஓகே ஜெனரல் சர்வீஸ். ஓகே மத்தபடி வண்டி உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டா தான் இருக்கு. வண்டியில எந்த அடுத்த கார் பாத்தீங்கன்னா Maruti Baleno. ஓகே இது வந்து 2018 மாடல், செகண்ட் ஓனர். ஓகே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே போட்டாங்க. டயர் எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷன்ல இருக்கு. வண்டி பிராண்ட் நியூவா தான் இருக்கு. சேம் அதே Maruti Baleno. அது ஒயிட், இது ரெட். நானும் ரெட், இந்த காரும் ரெட். சொல்லுங்க ஓனர் ரெட். ஆமா, சிங்கிள் ஓனர், 59,000 ஓடி இருக்கு. பெட்ரோல் மேனுவல், இதுவோ பேசிக் வேரியன்ட் தான். பட்ஜெட்லாம் எப்படி நீங்க எதிர்பார்த்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க? எங்க? செங்கல்பட்டுல இருந்து வரோம். செங்கல்பட்டுல இருந்தா? ஆமா. செங்கல்பட்டுல இருந்து ஆயின் காசுக்கு வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. ஓகே, சோ அடுத்து நம்ம பார்க்க போறது மஹேந்திரா தார் தானே? ஓகே, பிராண்ட் நியூ வெஹிக்கிள், 11 months old. எவ்வளவு 11 months தான் இருக்கு? 11 months old. ஓகே, ஒரு அதே மஹேந்திரா, பட் ஆனா XUV 500. SUV சிஸ்டம் வந்துரும், ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துரும், ஏசி எல்லாமே வந்துரும். 7 சீட்டர் வண்டி, பெரிய வண்டி தான். இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு இது வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம், லக்கேஜ் எல்லாம் இருந்ததுன்னா ஃபோல்டபிள் தான் அது. ஆமா. எஸ். ஆனா இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது வந்து உங்களுக்கு 36 தான் ஓடி இருக்கு. 36 ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. ஃப்ரண்ட் grill போட்டிருக்காங்க, டயர் பெர்சன்டேஜ் நல்லா இருக்கும். ஓகே, அடிஷனல் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு BDA டிஸ்கவர் vlog family. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அயன் காஸ் கொளத்தூர் ரெட்டேரி சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு எதிர்க்க இருக்க கடை. இது முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் பார்க்க போறோம். இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோ உங்களுக்கு தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். போகிற போக்கில் லைக் போட மறந்துடாதீங்க. உங்களை நிறைய பேர் பார்க்குறீங்க, எங்களுக்கும் தெரியுதுங்க. ஆனால் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ உங்கள் ஊருக்கு நாங்கள் வரணும், உங்களோட ப்ராடக்ட்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணோம்னா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க வாங்க. தார் தானே? ஓகே, பலபலன்னு Black கலர். Black கலர், பிராண்ட் நியூ வெஹிக்கிள், 11 months old. எவ்வளவு 11 months தான் இருக்கு? 11 months old. ஓகே, அப்ப 2000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி 11 months old. இது மேனுஃபேக்சரிங் வந்து உங்களுக்கு ரெண்டு வரும். 2022 மேனுஃபேக்சரிங், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 23 வரும். ஓகேங்களா? 22 மேனுஃபேக்சரிங், 23 ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி 11 months ஆகுது. ஓகே, சிங்கிள் ஓனர், 10,000 தான் ஓடி இருக்கு வண்டி. 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, வித் அடிஷனலா கஸ்டமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்டீரியர் எல்லாம் மாத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஹெட்லைட்ஸ் மாத்திருக்காங்க. ஓகே. ஓகே, அடுத்து வண்டியில உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. டென்ட், ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டயர் மாத்தணும், ஆயில் சர்வீஸ் அதெல்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே பண்ண வேண்டாம், தாராளமா ஓட்டிட்டு போலாம். ரெடி டு டிரைவ். ரெடி டு டிரைவ். ஓகே, இதுல எந்த வேலையும் நம்ம கை வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு, 11 months தான் ஆயிருக்கு. பட்ஜெட் எவ்வளவு சொல்லுவீங்க? பட்ஜெட் வந்து ஷோரூம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். தனியா சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் பிரைஸ் அதிகமா தான் இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 1795 கோட்டிங். 1795. 17,95,000 கோட்டிங். ரவுண்டா 18 lakhs கூட சொல்லிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. இது வந்து உங்களுக்கு பிரைஸ் நெகோஷியபிள் பண்ணலாம், பிரைஸ் பேசிக்கலாம். ஷோரூமோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 கிட்ட வரும். 23 கிட்ட வரும். 23 கிட்ட வரும். ஓகே, 11 months ஓல்ட்ன்றனால தான் உங்களுக்கு அந்த 5 lakhs கம்மி. ஆமாங்களா? இன்னும் ஓல்டா இருந்துச்சுன்னா இன்னும் கம்மியா போகும். அந்த 11 months 1 year இன்னும் கம்மி. பட் ஆனா இப்ப புக் பண்ண தார் உடனே கிடைச்சிருமா? இல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு
4 months சம்திங் புக்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல? வெயிட்டிங் பீரியட் இருக்கு. சோ அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு இந்த 11 months பின்னாடி இருக்க வண்டி எடுத்து லாபம் தானே? லாபம் தான். பிளஸ் இன்னொன்னும் இருக்கு. என்னது? அவங்க அங்க 6 to 7 months கிட்ட புக்கிங் பீரியட் இருந்துச்சுன்னா அந்த புக்கிங் பீரியட் வெயிட் பண்றது இங்க வெயிட்டிங் இல்ல. நெட் கேஷா இருந்தா இமிடியேட்டா எடுத்துட்டு போயிடலாம். நெட் கேஷ் இன்னும் கம்மி ஆகுமா? பிரைஸ் பேசிக்கலாம். அப்போ 1795ன்றது நம்ம பேசிக்கலாம்ன்றீங்க கம்பல்சரி. ஓகே. சோ Black கலர் 11 month தான் இருக்கு. நியூ பார்ன் பேபி மாதிரி 11 month தான் இருக்கு. 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் கூட. ஓகேவா? அடுத்து ஒரு அதே மகேந்திரா பட் ஆனா XUV 500. XUV 500. ஆமா. இதுல என்கிட்ட 2 வண்டி இருக்கு. 2. இதென்ன கலர் ஆக்சுவலி சொல்வீங்க? இது வந்து உங்களுக்கு பர்பிள் கலர் மிக்ஸ்டு. ஓகே. பர்பிள் வித் black மிக்ஸ்டா வரும். பர்பிள் வித் black மிக்ஸ்டா. ஓகே. இந்த 2 ஷேடும் தெரியுது இதுல அழகா. ஓகே. லாங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் தெரியும். கிட்ட வந்தீங்கன்னா ஒரு கலர். வெயில்ல போகும்போது இன்னொரு கலரா தெரியும் நினைக்கிறேன். பேட்ல ஒரு கலர் தெரியும். black கூட தெரியுது இதுல. சரி ஓகே. இது எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கு? இது வந்து உங்களுக்கு 2016 செகண்ட் ஓனர் 1 lakh ஓடி இருக்கு. இது கொஞ்சம் அதிகமான கிலோமீட்டர்ஸ் தான். ஆனா வண்டிக்கு அதிகமான கிலோமீட்டர்ஸ் இல்ல. ஓ இந்த வண்டிக்கு இதுக்கு மேலயே போகும்ன்றீங்க. ஓகே. சோ 1 lakh போயிருக்குமா வண்டி கொஞ்சம் கலகல அப்படி ஆகுமா? வண்டி க்ளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸோட இருக்கு. ஓகே. வண்டில மைனஸ் இல்ல. டிரைவிங்ல எதுவும் இருக்காது. டிரைவிங்ல எதுவுமே இருக்காது. எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும். சரி. இது வந்து உங்களுக்கு 16 செகண்ட் ஓனர் 1 lakh ஓடி இருக்கு. W6. ஓகே. சிஸ்டம் வந்துரும், ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துரும், ஏசி எல்லாமே வந்துரும். 7 சீட்டர் வண்டி, பெரிய வண்டி தான். இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு 880 கோட் பண்றோம். 880. ஓகே. சோ இது மார்க்கெட்ல எவ்வளவா இருக்கும்? இது மார்க்கெட்ல உங்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 15 தான் வந்துச்சு. 15 lakhs வரும்போது இன்னைக்கு அதோட விலை அந்த இயர்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 9 years கிட்ட வந்துருச்சு. செகண்ட் ஓனர் அந்த 1 lakh ஓடி இருக்குன்றதுக்காக ரேட் 80. ஓகே. 8,80,000. 880ல க்ளோஸ் ஆகுது. இப்போ அது நெகோஷியேட் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அது வந்து கோட்டிங் பிரைஸ் தான். அதுல இருந்து உங்களுக்கு நெகோஷியபிளா ஆகும். உங்களுக்கு அந்த பிரைஸ் தான் கொடுப்போன்றது இல்ல. சரி. இதுல வந்து எத்தனை சீட்டர்ஸ் இது? 7 சீட்டர்ஸ். 7 சீட்டர்ஸ்ல SUV 500 7 சீட்டர்ஸ். உங்க ஃபேமிலி கொஞ்சம் பெருசா இருக்கு, லாங் ட்ரிப் போகணும்னாக்கா இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். டிக்கியை கூட பாருங்க. வெயிட் அ மினிட். அவரே வரட்டும், நமக்கு முடியல. இது வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். லக்கேஜ் எல்லாம் இருந்ததுன்னா ஃபோல்டபிள் தான் அது. ஆமா. அதுவும் ஃபோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளாட்டா தான் தெரியும். ஆமா. குழந்தைங்க ஏதாவது இருந்தீங்கன்னா கிட்ஸை வந்து படுக்க வச்சு தூங்க வச்சு கேஸ் நீங்க இந்த வண்டியை எடுத்துட்டு 4 பேர் போறீங்க அப்படின்னும் போது இந்த 4 பேர்ல 2 பேர் எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, 2 பேர் கிட்ஸ். அப்படி கிட்ஸ் இருக்கும் போது இந்த ரோவை முடிக்கலாம், இந்த ரோவை முடிக்கலாம். மூடிட்டு உள்ள ஒரு பெட் போட்டு 2 பேர் ஃப்ரண்ட்ல உட்காந்து பேக்ல 2 கிட்ஸ் படுக்க போட்டு தூங்க வை. கிட்ஸ் போட்டு போகலாம். டிராவல் டைம்ல குழந்தைகளை கூட்டிட்டு போகணும்னா இது கரெக்டா இருக்கும். அதுக்கு தான் இது காட்டினேன் உங்களுக்கு. லக்கேஜ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், இல்ல குழந்தைங்களை தூங்க வச்சு கூட்டு போறதா இருந்தாலும் கூட்டு போகலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சேம் அதே வண்டி தான், அதே வேரியன்ட், அதே மாடல் எல்லாமே. ஆனா கலர் வந்து ஒயிட். ஆனா இது எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கு? இது வந்து உங்களுக்கு 36 தான் ஓடி இருக்கு. 36,000 தான் ஓடி இருக்கா? ஓகே. எந்த இயர் மாடல் இது? 2016 சிங்கிள் ஓனர். 36,000 ஓடி இருக்கு. W6. இதுல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு. ஃப்ரண்ட் கிரில் போட்டிருக்காங்க, டயர் பெர்சன்டேஜ் நல்லா இருக்கும். ஓகே. அடிஷனல் அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ரெட்டோ ஒயிட்டோ சேம் தான். ரெண்டுமே W6 தான். எக்ஸ்ட்ரா கலர் மட்டும் தான் கலர் வேற இருக்கு. அதோட இது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் மாத்தி இருக்காங்க. ஓகே. இது ஏன்னா இதுல அடிஷனல் அலாய் வீல், டயர் பெர்சன்டேஜ் நல்லா இருக்கும். அதுல டயர் பெர்சன்டேஜ் நல்லா தான் இருக்கு. அது ஒரிஜினாலிட்டி அலாய். ஓகே. இது வந்து அடிஷனல் அலாய். ஓகே. இவங்க அடிஷனலா போட்டுருக்காங்க. அது இல்லாம ஃப்ரண்ட் பம்பர் வந்துரும். சேம் 7 சீட்டர்ஸ் தான். இதுல வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சேம் தான். அதுல உங்களுக்கு மைனஸ் எதுவும் இருக்காது. இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் அடிஷனலா வரும். ரேட் இதோட ரேட் வந்து உங்களுக்கு அதோட கொஞ்சம் எக்ஸஸா தான் வரும். ஏன்னா இது சிங்கிள் ஓனர் 36,000 ஓடி இருக்கிறதுனால இதோட ரேட் வந்து 990 கேக்குறாங்க. 990. அது 880னா இது 990. ஓகே. என்னது கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மி இல்லையா? அது உங்களுக்கு செகண்ட் ஓனர், இது சிங்கிள் ஓனர். அது 1 lakh ஓடி இருக்கு. இது 30,000 தான் ஓடி இருக்கு. 36,000 தான் ஓடி இருக்கு. 36,000. சோ அதனால அந்த ரேட் டிஃபரன்ஸ் வரும். கம்பல்சரி. ஏன்னா இது பிராண்ட் நியூ கண்டிஷன். 36,000
1 லேக்கே அந்த இன்ஜினுக்கு பெருசு இல்லைன்னும் போது 36,000 ஒரு பெருசு பெரிய இது இருக்காது. ஓகே, சரி அடுத்தது எந்த கார் பார்க்குறோம் ப்ரோ? அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா